வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறதா நம்ம கமாண்டர்ஸ் நம்ம நேராகவும் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, பைபாஸ் பண்ணியிருக்கிறது, அதாவது இதய நோய் உள்ளவங்க, பைபாஸ் பண்ணவங்க, ஸ்ட்ரென்ட் வச்சவங்க, இவங்கெல்லாம் எக்ஸசைஸ் செய்யலாமா? டாக்டர்ஸ் நடக்க சொல்கிறாங்களே, இப்படியெல்லாம் வித்தியாசமாக கேட்குறாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்க 3 மாதங்களுக்கு எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. 3 மாதங்களுக்கு பிறகு நடைப்பயிற்சிகள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை விட மிகப்பெரிய எக்ஸசைஸுக்கு போயிடவே கூடாது. இந்த நடைப்பயிற்சியுமே எந்திரிச்ச உடனே கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிடறதோ ஓட ஆரம்பிச்சிடறதோ நிச்சயமாக செஞ்சிடக்கூடாது. சின்ன சின்ன வார்ம் அப், அதாவது சாதாரண லெவலில் இப்படி இப்படி கைகளை தூக்குறது, கால்களை இப்படி செய்கிறது, நெஞ்சை அகலமாக விரிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வார்ம் அப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணவங்க நிச்சயமாக நடக்கலாம். இந்த ஸ்டென்ட்டுங்க வைக்கிறவங்க 1 மாதம் வரைக்கும் அவங்க எந்த விதமான பயிற்சியும் செய்ய வேண்டாம். அதன் பிறகு வார்ம் அப் எடுத்துட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை, அதிக வெயிட் தூக்குறது இந்த மாதிரி இல்லாமல் அதை எடுத்துக்கலாம். இதயம் சம்பந்தமாக மாத்திரை எடுத்துக்கிறவங்க அவசியம் மூச்சு பயிற்சியை மெதுவாக செய்யணும். அதே போல் வாக்கிங் அவங்க எடுத்துக்கலாம். அவங்களெல்லாம் இருந்தாலும் பவர் எக்ஸசைஸை தள்ளி போட்டுட்டு மைல்டான எக்ஸசைஸ் இருக்கிறத, உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியெல்லாம் இதய நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் COVID-19க்கு பிறகு நிறையா இதய நோய் வர்றதா ஒரு சர்வே சொல்லுது. ஆக எப்படியுமே உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை யார் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத போக போக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம்.